அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 31/12/2023 முதல் 6/1/2024 வரை, மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 21ஆம் தேதி வரை. முதலிலே இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். 31/12/2023 மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி திதி பகல் 11:57 வரை, பிறகு பஞ்சமி திதி. மக நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. 1/1/2024 மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதி பகல் 2:30 வரை, பிறகு சஷ்டி திதி. மக நட்சத்திரம் காலை 5:37 வரை, பிறகு பூர நட்சத்திரம். காலை 5:37 வரை யோகம் சரியில்லை, பிறகு சித்த யோகம். 2/1/2024 மார்கழி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி மாலை 5:12 வரை, பிறகு சப்தமி திதி. பூர நட்சத்திரம் காலை 11:43 வரை, பிறகு உத்திர நட்சத்திரம். சித்த யோகம் காலை 11:43 வரை, பிறகு அமிர்த யோகம். 3/1/2024 மார்கழி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, சப்தமி திதி இரவு 7:49 வரை, பிறகு அஷ்டமி திதி. உத்திர நட்சத்திரம் பகல் 2:47 வரை, பிறகு அஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 2:47 வரை, பிறகு யோகம் சரியில்லை. 4/1/2024 மார்கழி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, அஷ்டமி திதி இரவு 10:06 வரை, பிறகு நவமி திதி. அஸ்த நட்சத்திரம் மாலை 5:34 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். 5/1/2024 மார்கழி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நவமி திதி இரவு 11:47 வரை, பிறகு தசமி திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 7:50 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். 6/1/2024 மார்கழி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, தசமி திதி இரவு 12:43 வரை, பிறகு ஏகாதசி திதி. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:24 வரை, பிறகு விசாக நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். இனி 12 ராசிக்காரர்களும் இந்த வார ராசி பலனை பார்க்க இருக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்தின் முதல் நாள் ராசியில் உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதும், அதன் அங்கிருந்து அவர் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறதும் மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை நடந்து வரும் என்பதற்கு போதிய சான்றாகிறது. நீங்கள் தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உண்டாகிறதுக்கும், சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் வீட்டிற்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது உங்களுக்கு சாதகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதும் கூட அவ்வளவாக சரியில்லை என்று தான் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் சமயத்திற்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. 31ஆம் தேதி, 6ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரம் இதே என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது
எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன், 5ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய் குரு பார்வை, 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய் குரு பார்வையில் 9ஆம் இட ராகு, 10ஆம் இட குரு பகவான். இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில பல நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 6ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே கேது, 7ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இட குரு, 3ஆம் இட சுக்கிரன், புதன், 4ஆம் இட செவ்வாய், சூரியன், 6ஆம் இட சனி பகவான். இவ்வாறான கிரக நிலவரங்களால் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிகளிலே தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை என்று கூட சொல்ல வேண்டும். வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தால் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பணம் அடுத்த வாரம்தான். துலா ராசி நேயர்களுக்கு
இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்களை காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இதனை கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 31ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், மன உளைச்சல்களையும், மன குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வீண் அலைச்சல் திருச்சிகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் அல்லது இருப்பிடம் மாற்றம் போன்ற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் எதுவானாலும் சற்று தள்ளி போடுவது சால சிறந்ததாகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கவனம் தேவை. 1, 2, 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துலங்கிறதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 31ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 3, 4, 5 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசிக்கு நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும், எதிர்பார்ப்புகள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், புதியதாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக் கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 1, 2, 3 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 6ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தேவையில்லாத அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மேலும் இந்த வாரத்திலே
உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எந்த ஒரு புதிய முயற்சியானாலும் சற்று தள்ளி போடுவது தான் சாலச் சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கெட்டினது வாய்க்கெட்டலையேங்கிற மாதிரி தான் போகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த ஒரு அவசிய தேவைகளுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு வேலை, உத்தியோகம், சொந்த தொழில் காரணமாக வெளியூர், வெளிநாடுன்னு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 31ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 6ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 1, 2, 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இதுவரை இந்த வார ராசி பலன்களை பார்த்து முடித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.